ஈரான் கொத்துகுண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏவுகணைகள் மூலம் கொத்துகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானுக்கு இடையேயான போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இப்படியொரு குற்றச்சாட்டு இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரான் மீது வைக்கப்பட்டிருக்கு. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 8 நாளாக இஸ்ரேல் ஈரான் இடையே ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில கொத்து குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. மத்திய இஸ்ரேல் பகுதிகளில் இந்த கொத்து குண்டுகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச போர் விதிகளை மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது. ஈரான் இந்த கொத்து குண்டுகளை பயன்படுத்தும் பொழுது அதிக மக்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாகவும் இஸ்ரேல் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஏவுகணைகள் மூலியமாக கொத்து குண்டுகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இரு நாட்டு தலைவர்களும் பரஸ்பரமாக எச்சரிக்கை விடுவித்து 8 நாட்களாக மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் ஈரான் தற்பொழுது ஏவுகணைகளை பயன்படுத்தி கொத்து குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதாக இந்த 8 நாட்கள் முதல் முறையாக இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக சர்வதேச போர் விதிகளை மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைத்திருக்கிறது. 8 நாட்களாக மாறி மாறி இரு நாடுகளும் ஏற்கனவே ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில கொத்து குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. மேலும் இந்த குண்டுகளை பயன்படுத்துவதால் பொதுமக்கள் அதிக அளவு உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற அச்சமும் மத்திய கிழக்கு பகுதிகளில் தற்பொழுது எழுந்துள்ளது.